தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக. உண்டோ வைகாசி விசாகத்துக்கொப்பொரு நாள், உண்டோ சடகோபர்க்கொப்பொருவர், உண்டோ திருநகரிக்கொப்பு தன் தமிழ் நூல் செய்யும் ஆழ்வார்கள். தன் தமிழ் நூல் செய்யும் ஆழ்வார்கள் திருநகரிக்கு ஒப்பு உண்டோ? திருநகரிக்கு ஒப்பு உண்டோ? ஆழ்வாருக்கு ஒப்பு உண்டோ? திருவாய்மொழிக்கு ஒப்பு உண்டோ என்று இப்படி வியக்கக்கூடிய அளவிலே ஸ்ரீ வைஷ்ணவர்களாலே ஏற்று பாராட்டப்படக்கூடியதான ஒரு செய்த மொழி, செய்த சொல். அந்த செய்த சொல்ல விபவத்தில் பண்ணவர் விபவத்தில் அவதரித்த நாள் வைகாசி விசாகம். அது வேதமானது மாதவ மாசம் என்று சொல்லி போகும். அப்படி மாதவ மாசத்திலே மாதவனை பாடவே அவருடைய அவதாரம். இப்படி இருக்கிற சமயத்துல 5ஆம் நாள் பொழுதும் புலர்ந்தது. இன்னும் சிறு நிமிடத்துல பொழுது புலர்ந்துடும். பாரத தேசத்துல நிமிடம் சொன்னேன், மணிகளிலேன்னு வச்சுப்போமே. அப்போ இந்த வருஷ உற்சவம், அந்த ஆழ்வாருடைய ஜன்ம வார்ஷிக உற்சவத்தினுடைய 5ஆம் நாள் கொண்டாட்டம் ரொம்ப விசேஷம். இது ஆழ்வாரானவர் ஒரு பரமபாகவதர், பரமைகாந்தி. ஆனாலும் ஒரு நல்ல நாடகம் நடிக்கக்கூடியவர். இப்படி இங்க நமக்கு எம்பெருமானை அடைவது எப்படி என்பதை நாடகமாக நடிக்கிறார். ஆழ்வார்கள்ல எடுத்தோம்னா முதல்ல மாறு வேஷம் போட்டுன்றவரே இவர் தான். அஞ்சிறைய புட்கள் தமை ஆழியானுக்கு என்று பெண் வேடம் பூண்டு பெண் பாவம் எடுத்து தன்னுடைய அதீத பிரேமையை காட்டுறார். ஆக ஆழ்வாரானவர் நடிக்கிறார், நாடகம் நடிக்கிறார், நல்ல நாடகம். அந்த நாடகம் எப்படி நமக்கு உதவுறதுன்றது இன்றளவும் தெரியுது. இந்த 5ஆம் நாள் என்ன நடக்கிறது? 9 திருப்பதிகளிலிருந்து எம்பெருமானானவன், அர்ச்சாமூர்த்தியானவன், கள்ளபிரான், விஜயாசனன், புளிங்குடியிலே காய்ச்சினவேந்தன், இரட்டை திதிப்பதியிலே அரவிந்தலோச்சனன் தேவபிரான், மாயக்கூத்தன், பெருங்குடியிலே பெருங்குளத்திலே மாயக்கூத்தன், மகர நெருங்குழை காதன், திருப்பேரையில் மகர நெடுங்குழை காதன் மாயன், திருக்கோளிலே வைத்தமாநிதி, ஆழ்வார்த்திகிரி திருநகரி ஆகிய திருக்குருகூரிலே பொலிந்து நின்ன பிரான் என்று இந்த 9 மூர்த்திகளும் ஆழ்வார தேடி வர நிலையானது தட்டுமாறுறது. இந்த ஆழ்வார் நம்மை பாடமாட்டாரா? இந்த ஆழ்வாரிடத்திலிருந்து நாம் மங்களாசாசனம் பெற முடியுமா என்று நினைத்து பிரதானமா எடுத்தா 6 திவ்ய தேசங்களும் தாமிரபரணிக்கு வடகரை. அங்கிருந்து ஆத்தை தாண்டி ஆழ்வார் திருநகரி ஏற வந்து காத்துருக்கா. 5ஆம் நாள் உற்சவம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, நவதிருப்பதி பெருமாள்களும் தத்தம் கருட வாகனத்திலே பொறுசிறை புல்லு கருட புல்கொடி என்று வேதஸ்வரூபியான அந்த விககாத்மனுடைய திருத்தோளிலே வந்து அந்த பூப்பந்தலிலே காத்து கிடக்கிறார். நம்மாழ்வார் தன்னுடைய சிஷ்யராகிய ஒருத்தரோட போய் சரணாகதி பண்ணக்கூடாதுன்றதுக்கெல்லாம் தத்துவம். சிஷ்யராகிய மதுரகவி ஆழ்வாருடன் வந்து ஆழ்வார்களை தனித்தனியே மங்களாசாசனம் பண்றார். பெருமாள் ஆழ்வாருக்கு மங்களாசாசனம் பண்ணுகின்றனரா அல்லது ஆழ்வார் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறாரா என்ற விதத்திலே அமைந்து போகும். அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவம். அப்படி இருக்கிறச்ச இந்த மங்களாசாசன பிரக்கிரியை எல்லாம் முடிந்து ஆழ்வார் என்ன பண்றார்? ஏகாந்தமா இந்த நடந்த விடயங்கள் எல்லாம் அப்படியே உள்வாங்கிறார்.
அதை காட்டும் விதத்திலே காத்தால பார்த்தோம்னா மங்களாசாசனம் நடக்கிறது. இவருக்கு பண்ணினரோ அல்லது இவர் அவர்களுக்கு பண்ணினரோ என்று தெரியாத மாதிரி ஒரு பாவம், உயர்ந்த பாவம். ஆழ்வார் என்ன பண்றார், இதெல்லாம் இந்த சம்பிரகங்கள்லாம் கொண்டாட்டங்கள்லாம் முடிந்தவுடனே பிரதட்சணமாக திருவீதியிலே வந்து தெற்கு தெருவிலே இருக்கின்ற உத்தராதி மடத்துல வந்து அப்படி ஆஸ்வாசம் படுத்துறார் விடாயத்து. இதுல என்ன விசேஷம்னா, அந்த உத்தராடி மடமானது அடியனுடைய குடிசை, ஆழ்வார் திருநகரிலே இருக்கக்கூடிய அடியனுடைய குடிசைக்கு அருகாமையிலே இருக்கு. அது ஒரு பாக்கியம். அப்படி அங்க மத்தியானம் விடாயற்று பண்ணி பிற்பகலிலே திருமஞ்சனம், திருமஞ்சன கோஷ்டி, அவதார உற்சவத்துக்கு இது ஏற்றம். அப்படியே குளிர 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 பாகவதோத்தமர்கள் கண்டு கழிக்க திருமஞ்சன கோஷ்டியானது பூப்பந்தலிலே நடக்கும். இதெல்லாம் முடிஞ்ச உடனே இரவிலே 11 மணி அளவிலே எல்லா பெருமாள்களும் கோவிலேருந்து அவரவர்களுடைய ஆதிநாதனுடைய திருக்கோயிலிலிருந்து அவரவர்களுடைய கருட வாகனத்திலே ஆரோகித்து வந்து நம்மாழ்வார் மூலம் நம்மாழ்வாருக்கு கட்டாட்சம் கொடுக்கறா ஒத்தொத்தரா. அது விடிய விடியடிய நடக்கும். ஆக 6ஆம் நாள் காலை வரும். அவரவர்கள் அவரவர்கள் ஊருக்கு தலைவர் தானே. இப்போ நத்தம் புழுங்குடி வரகுணமங்கைன்னு எடுத்தானா விஜயாசனர், அவர் அந்த ஊருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய காரியத்தை நிர்வகிக்கணும். அதான் எம்பெருமான். திருப்பி ஊருக்கு போவா ஒத்தொத்தரும் 6ஆம் நாள் காலையிலே 6:30 மணி அந்த வாக்குல. இது பூரா விடிய 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 தூக்கமே இல்லை. அப்படி ஊரே கொண்டாடுகின்ற விதயத்துல 6ஆம் நாள் காலையிலே இவர்கள் எல்லோரும் தங்கள் ஊரேற போவார். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, எல்லாரும் போயிடுவா. கொஞ்சம் நாழிகை விட்டு தேவப்பிரான், இரட்டை திருப்பதியில் இருக்கக்கூடிய தேவப்பிரான், ஏன்னா அவர் வந்து இவர்கிட்ட அதீத பாசம், நம்மாழ்வாருக்கு அதீத பாசம். ஏன்னா நம்மாழ்வாராகிய மாறனுடைய குலத்துக்கு தேவப்பிரான் தான் குல தெய்வம். தேவபிரானையே தந்தை தாய் என் அடைந்தா, ஆழ்வார் வாக்கு. ஆக இவரே எனக்கு தந்தை, இவரே எனக்கு குலதேவதா என்னுமா போலே இந்த தேவபிரான் ஆழ்வாரை விட்டு பிரிய மனமில்லை. ஆழ்வாருக்கு தேவபிரானை விட்டு பிரிய மனமில்லாததாலே கடைசியா போவார். அவர் போய் அந்த ஆத்து படுகை வரைக்கும் போற வரைக்கும் நம்மாழ்வார் அங்கேயே காத்துட்டு இருப்பாராம். எப்படி இப்போ வெளிநாட்டுக்கு பசங்களை அனுப்பிச்சுட்டா ஏர்போர்ட்ல அம்மா அப்பா மட்டும் இல்ல, தாத்தா பாட்டி அத்தை அத்திம்பேரின் அனைவரும் இன்னுமோ உள்ள போயிடுறா. பசங்க என்னமோ உள்ள போயிடுறா கையை காட்டிட்டு. அப்புறம் இவர்கள் மறந்து விடுகின்றனர். ஆனா வெளியில இருக்காளே அந்த குடும்பத்தார் நின்றுண்டே இருப்பா. அத மாதிரி ஆதி தேவபிரானும் நிற்க 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 அவனுக்கு அவனுடைய காரியம் இருப்பதனாலே பிரியா விடை கொண்டு செல்வர். இதுதான் ஆழ்வார் திருநகரி வைகாசி உற்சவத்திலே வையம் போற்றும் வைகாசியாக 5ஆம் நாள் திருவிழவு 6ஆம் நாள் வரைக்கும் போகும். இது என்னத்தை காட்டுறதுன்னா, அங்கதான் உயர்ந்த தத்துவம். ஆழ்வார் என்ன சொன்னோம், நாடகம் நடிக்கிறார். அவர் போட்ட நாடகம் தான் நமக்கு இன்னைக்கு வாழ்க்கைனா எப்படி, இந்த வாழ்க்கையினுடைய புருஷார்த்தத்தை அடைய வேணுமது எப்படின்றதை காட்டுறது. இதைத்தான் தன்னுடைய யாப்பிலே, தமிழ் மறை என்று கொண்டாடப்படுகின்ற யாப்பில இவ்வளோ பெரிய தத்துவத்தை ஒரு பாட்டுல வைக்கிறார். வேதம் என்னத்தை சொல்றது, வேதம் தமிழ் செய்த மாறன் என்றும். செய்த மொழி வேதமானது செய்யா மொழி, அபௌருஷேயம். ஆனா நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தமிழர்களுக்கு ஏற்றம் என்னன்னா இந்த செய்த மொழி தான். ஏன்னா மயர்வர மதிநலம் அருளப் பெற்றிருந்தாலும் ஆழ்வார்களானவர்கள் தங்களுடைய அதீத கருணையினாலே, அந்த அதீத கருணைக்கு அருள்னு பேர். அதனாலதான் அந்த கிரந்தத்துக்கு அருளிச் செயல், அருளாளன் எம்பெருமான். அந்த அருளாளனின் அருள் பெற்ற அருளாளர்களாலே யாக்கப்பட்ட பணுவல்களே அருளிச் செயல். அதனாலதான் நம்ம கூட்டத்திலையும் அருளிச் செயல் என்னே சொல்லி போவோம். 4000 பிரபந்தம், ஆழ்வார் பாட்டுக்கள் என்று அதற்கு பலவிதமான சொல்லாடல்கள் இருந்தாலும் அருளிச் செயல் என்பதே விசேஷம். ஏன்னா இந்த அருள் தான்
அந்த அருளாளனுடைய அருள் தான் நமக்கு நம்முடைய வாழ்வின் நலன். அதான் புருஷார்த்தம். வாழ்வின் நலன் என்ன பண்றது? இங்க இருக்கும் வரை நல்லதை செய்து நல்லதையே நினைத்து உலகுக்கு கொடுத்து அப்புறம் பெருவாழ்வு பெருவீடு பெறுதலே வாழ்க்கையின் புருஷார்த்தம். இது எப்படி கிடைக்கும்? இது அருளால கிடைக்கும். இதைத்தான் நாம் சரணாகதி, அல்டிமேட் சரண்டர்னு சொல்றோம். இந்த சரணாகதி என்ற உயர்ந்த தத்துவத்தை இந்த 5ஆம் நாள் விழவில் வைக்கிறார். சரணாகதி எப்படி பண்ண முடியும்? எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ண வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன்? உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடியவன். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகா என்று நம்மாலே அவனை அடைய முடியாது என்று கைவாங்குகின்றது வேதம். ஆனா அப்படி இல்லாமல் ஆழ்வார்களுடைய செய்த மொழி, செய்த சொல் பின்னாரும் வணங்குவதற்காக திருமூழிக்களத்திலே இருக்கின்றான். பின்னானார் வணங்கும் சோதி திருமூழிக்களத்தானே திருநெடுந்தாண்டகம். அப்படி நமக்காக அர்ச்சா விக்கிரகமாக அமைந்திருக்கானே, அதை தானே காட்டுறார். அப்படி நீ எம்பெருமானை நினைத்து எம்பெருமானிடத்திலே சரண் புகுந்தால் அவன் ஓடி ஓடி வருவான். ஒரு பெருமாள் ஓடி வரமாட்டான், எல்லா திவ்ய தேச பெருமாள்களும் ஓடி வருவார். நாம போய் அவனிடத்துல சரணாகதி பண்ண வேணும் என்று இல்லை. எம்பெருமான் தன் சொரூபத்தை காப்பதற்காக அவன் உன்னிடத்திலே எப்படி வரானா? இந்த வேதாத்மாவின் தோளிலே அமர்ந்து வரான். ஏன் மற்ற வாகனம் வைக்கலாமே? எம்பெருமான் வேதத்தினாலே சொல்லப்பட்ட இந்த சரணாகதி தத்துவத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா அங்கதான் வருவோம் இன்னைக்கு. அதனால கருட வாகனத்திலே வேதத்தாலே பிரதிபாத்தியம் பண்ணப்படக்கூடியதான இந்த எம்பெருமான் சில சமயம் வேதமே கைவாங்கிறது. அப்படி இருக்கின்ற எம்பெருமான் தென்றலும் சிறுதுளி போலவும், வேதத்துக்கு சப்தம் சுரம் எல்லாம் இருக்கு, இருந்தாலும் குளிர குளிர கேட்கணும்னா தமிழ் மறை தான். தென்றலும் சிறுதுளி போல இருக்கின்ற அந்த ஆழ்வார் வாயிலிருந்து திருப்பவளத்திலிருந்து வரக்கூடிய இந்த ஈரச் சொற்களை கேட்பதற்காக வேதத்து மேல ஏறி உட்கார்ந்து வரான். என்ன பண்றான்? ஆழ்வாருடைய மங்களாசாசனத்தை தான் இவரிடம் தேடி எடுத்துக்கிறான். 30 திவ்ய தேசங்களை 33 திவ்ய தேசங்களை ஆழ்வார் பாடினாலும் ஒரு இடத்துக்கும் இந்த ஆழ்வார் போல எல்லா பெருமாள்களும் தாளத்தை கொடுத்து பாடு பண்ணால் பாடு என்று தாளமும் அர்த்தமும் சொல் தொடைகளும் உடையதான கிரந்தத்தை பண்ணு நான் கேட்கணும்னு நின்னு வரிசையா நின்னு கேட்டுன்னு போறாளாம். அப்படி எம்பெருமான் அவன் சொரூபம் என்ன? இந்த பக்தனை, இவன் என்னுடைய ஆத்மா, எனக்கு சேர்ந்தவன் என்று இவனை காப்பதற்காக, இந்த ஆத்மாவை உஜ்ஜீவனம் பண்ணுவதற்காக அவன் இவனிடத்திலே இவனை தன்னடி சேர்த்துக் கொள்கின்றான். ஆனா என்ன பண்ணணும்? இந்த பாகவதோத்தமனானவன் தன் சொரூபத்தை அறியணும். பாகவதாத் எல்லாருக்கும் பண்ணுவான், ஆனாலும் தன் சொரூபத்தை அறிந்ததுதான் நல்லது. இந்த நம்மாழ்வார் என்ன பண்றார்? தன் சொரூபத்தை அறிந்து விட்டார். தான் யார், தான் எப்படிப்பட்டவன், தான் என்ன நிலையை அடைய வேண்டும், அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன்ற சொரூபத்தை அறிஞ்சி அவனிடத்திலே சரணாகதி பண்ணுகின்றார். அந்த சரணாகதி பண்ணுகின்ற தருணத்திலே எம்பெருமானே இவரிடம் தேடி இவரிடத்திலிருந்து சரணாகதியை பெற்றுக் கொள்கின்றான். எப்படி பெற்றுக் கொள்கின்றான்? சரணாகதி பண்ணா என்ன பண்றோம்? அவனுக்கே நாம் ஆட்பட்டவர்கள் என்பதை சொல்றோம். அதை எப்படி சொல்றோம்? வாசா கைங்கரியத்தினால சொல்றோம், ஒரு கைங்கரியத்தினாலே சொல்லுகின்றோம். இதைத்தான் இந்த 5ஆம் நாள் திருவிழாவானது நடக்கிறது. நம்மாழ்வார் என்னோ மோட்சம் போனார், ஆனாலும் சிஷ்டாச்சார வகையிலே அவருக்கு பிற்பாடு மதுர கவிகள்னு வச்சுப்போம், அவர் காலம் தொட்டு இந்த ஆழ்வார் அனுபவித்த இந்த சரணாகதி பிரக்கிரியையை நம்ம உலகத்துக்கு காட்டணும். ஒரு விழாவாக கொண்டாடினால் அதை பார்த்து ஒவ்வொரு பத்த ஜீவனும் அந்த பரம புருஷனிடத்திலே சரணாகதி செய்வார்கள், அடிபணிவார்கள் என்பதை காட்டவே இந்த கருட உற்சவம் திவ்ய தேசங்கள் தோறும், கோவில்கள் தோறும், வைணவ திருத்தலங்கள் தோறும் நடக்கிறது.
அது ஆழ்வார் அவதரித்த அவர் ஊரிலே அவர் யாத்த பண் உலாவுகின்ற இடத்திலே அந்த புளிய மரத்தின் அடியிலே இதை காட்டினோம்னா இன்னும் வசதியா இருக்கும். எப்படி விக்டோரியா ஹால்ல போய் தான் ஒரு ஒரு கான்சர்ட் பண்ணணும்னு குறிக்கோள் வச்சுட்டு இருக்காளோ, எப்படி லார்ட்ஸ்ல போய் ஆடி ஜெயிச்சா தான் அது ஒரு பெரிய சிறந்ததுன்னு நமக்குள்ளே ஒரு பாவம் பண்ணிக்கிறோமோன்னு மட்டை அந்த பந்து விளையாட்டிலே. அதே மாதிரி ஆழ்வார் திருநகரியிலே அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெருமான்களும், ஆழ்வார் திருமணந்தருடைய எல்லா பெருமான்களும் இந்த சேத்தனனை, ஆழ்வாரும் ஒரு சேத்தனர் தான், ஆனா உயர்ந்த சேத்தனர், இந்த சேத்தனனை உஜ்ஜீவிக்க வேணும் என்று போட்டி போட்டுக்கொண்டு வேதத்திலே பிரதிபாதனம் செய்யப்பட்ட இந்த சரணாகதி தத்துவத்தை உலகுக்கு காப்பதற்காக ஆழ்வார் என்ன பண்றார்? தாமட்டம் போல சதுர்பிஹி சக ராட்சசை, அது விபீஷணன் எப்படி தன்னோட சேர்ந்து 4 பேரை கூட்டின்னு வந்தானோ, அந்தர்கத ஸ்ரீமான், தான் மட்டும் வரல. அப்படி தம்முடைய சிஷ்யரான மதுரகவிகளையும் அழைத்து தொண்டர்களாக வழி வழியாக எம்பெருமானிடத்திலே ஆட்பட்டு இருக்கின்ற உலகத்திலே இருக்கக்கூடிய பக்த ஜனங்களையும் இழுக்கிறோம். இதுதான் ஆழ்வார் தீர்த்தவாரி அவதார உற்சவம்னா ஆழ்வார் திருநெல்ல தீர்த்தவாரி ஆகும். தீர்த்தவாரியாகி 10ஆம் பத்து சாத்துமர ஆதிநாதன் சந்நிதியிலே ஆகி அப்புறம் ஆழ்வார் திருச்சன்னதியிலே மங்களாசாசனங்கள் ஆகி ஆழ்வாருக்கு மங்களாட்சதை சமர்ப்பித்து அதற்கு பிற்பாடு சாத்துமறை ஆகும். ஆனா அதுக்கு கூட இந்த உழவு இவ்வளவு பெருசா இருக்காது. இந்த 5ஆம் நாள் திருவிழாவிலே இருக்கக்கூடிய இந்த நவ திருப்பதி எம்பெருமான்களும் ஆழ்வார் திருநகரி ஏற வந்து இந்த சரணாகதி தத்துவத்தை காற்றாலே இதை இன்னளவும் செய்யறோம். அதுக்கு தான் கூட்டம். ஏன் இப்படி? இது என்ன விசேஷம்னு சொல்லிட்டோம். இதனுடைய தாற்பயம் என்ன? வாட் இஸ் த பிராக்டிக்கல் அண்ட் பிலசாபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் திஸ் நவ கருட சேவா இன் ஆழ்வார் திருநகரின்னு காமிச்சிட்டோம். இது ஒன்று இருக்கு. இந்த விழவை பார்ப்பதற்காகவே ஜனங்கள் வராளே, அதுவே பெரிய பாக்கியம்னு எடுத்துப்போம். ஆனா இதனுடைய உள்ளார்ந்த தத்துவம்னா இந்த உயர்ந்ததான சரணாகதி, கர்ம ஞான பக்தி, இதெல்லாற்றாலும் கிடைக்க முடியாத அந்த புருஷார்த்தத்தை, அந்த எம்பெருமானை எளிய முறையில் இருக்கக்கூடிய சரணாகதி, அதை எப்படி செய்யணுமோ அப்படி பண்ணணும், யூசிங் ப்ராப்பர் புரோட்டோகால். அப்படி அந்த சரணாகதி தத்துவத்தை ஒரு நாடகமாக நடிப்பித்து காண்பதே, நான் பார்ப்பது, காண்பிப்பதே இந்த கருட சேவை. எல்லா ஊர்லயும் இப்படி எடுத்துக்கலாம். ஆனா ஏன் இந்த ஆழ்வார் திருநெறிக்கு விசேஷம்னா, இந்த சரணாகதியை நமக்கு சொல்லிக் கொடுத்தவரே எம்பெருமான் காட்டினான். ஆனா கலியிலே காட்டி கொடுத்தவர் நம்மாழ்வார். அதுவும் தமிழ் மொழியிலே ஈரச் சொற்களாலே காட்டி கொடுத்தவர் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் எப்படி எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்கின்றார் என்பதை உலகுக்கு காட்டுகின்றதனாலே ஆழ்வார் திருநகரியிலே இந்த 9 கருட சேவைக்கு ஏற்றம் நிற்க. சரி, இப்ப வாங்கும் ஆழ்வார் இதை காட்டினார்னு சொல்லிட்டோம். இந்த சரணாகதின்னா என்ன? சரண்டர், ஆக்கிஞ்சன்யம், அனன்யகதித்வம், மகாவிஸ்வாசம். இதுக்கு என்ன இவ்வளவு கர்ம ஞான பக்தின்னு தானே எல்லாரும் சொல்றா. இதை பார்க்க போனா கலியனே 3 தான் புருஷார்த்தம் சொல்றார். தர்ம அர்த்த காமம், அவர் 4ஆவது விட்டுட்டார். அதே மாதிரி இந்த புருஷார்த்தத்தை அடையறதுக்கு உயர்ந்த புருஷார்த்தம் 4ஆவது புருஷார்த்தம் மோட்சம். அந்த மோட்சத்தை அடையணும்னா சாஸ்திரங்கள் பறக்க சொன்னது கர்ம ஞான பக்தி. இதெல்லாம் இருக்கு. இந்த ஆழ்வார் என்னத்தையும் ஒன்று புதுசா சொல்றாரு. ஸ்ரீ வைஷ்ணவத்தில் என்ன சொல்றோம்? சரணாகதி தான் முக்கியம், பிரபத்தி தான் முக்கியம் என்று பலவாறாக சொல்லி போறோம். இது ஏன் ஆழ்வார் இதை காற்றாரா? ஆழ்வாருடைய வேதத்தை நம்ம தமிழ் வேதம்னு எப்படி சொல்றோம்? ஆழ்வார் இதை எங்க என்று எடுத்தார்? ஆழ்வார் இதை எப்படி சொல்றார் என்பதுதான் விசேஷம். ருசி விவசர்க்கு பாதமே சரணாக்கும் ஔதாரியம் வானமாமலையிலே கொழுந்து விடும். ருசி விவசர்க்கு பாதமே சரணாக்கும் ஔதாரியம் வானமாமலையிலே கொழுந்து விடும். என்ன சொல்லாடல்! அந்த எம்பெருமானை அடைய வேணும், இந்த புருஷார்த்தத்தை அடைய வேணும் என்கின்ற பாகவதோத்தமர்களுக்கு ருசி விவசர்க்கு பாதமே சரணாக்கும், எம்பெருமானுடைய திருவடியே உபாயம்.
எம்பெருமானுடைய திருவடியே உபயம் என்கின்ற இந்த உயர்ந்த தத்துவத்தை ஔதாரியம் எம்பெருமான் எங்க காட்டி கொடுக்கிறான்? ஆழ்வார் மூலம் காட்டி கொடுக்கின்றான். ருசி விவசர்க்கு பாதமே சரணாக்கும் ஔதாரியம் வானமாமலையிலே கொழுந்து விடும் என்று வானமாமலையில தான் வேதத்திலே உயர்ந்து சொல்லக்கூடிய கர்ம பாகத்திலே இருக்கு. வேதத்திலே உயர்ந்து சொல்லக்கூடிய இந்த சரணாகதி. ஆனா என்ன பண்றோம்? வேதம் பெருசா இருக்கு. இப்படி சரணாகதி ஒண்ணு வேதத்துல இருக்குன்னே தேடி பிடிக்கணும். அதுவும் பலவிதமாக அர்த்தம் கொள்ளலாம். அப்படி இருக்கின்ற இந்த சரணாகதியை வேதத்தாலே அனுகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சரணாகதி தத்துவத்தை ஆழ்வார் செஞ்சொற்களாலே எப்படி பக்தி பிரவாகத்தாலே இந்த சரணாகதிய உயர்ந்த ஈரச் சொல்லாலே தென்றலும் சிறு துளியுமாக இட்டீடு கொள்கின்றவர்களிடத்திலே, இட்டீடினா பாகவதத்தர்கள், அத்தை பிள்ளை மாமா பிள்ளை அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு இருக்கோமோன்னு அவ தான் திட்டினாலும் அடுத்த நாள் போய் சேர்ந்துப்பா. அதே அடுத்தாத்து நெய்வரை போய் திட்டினோம்னா கஷ்டம் சேர்றது. அதனால இட்டீடு கொள்ளுதல்னு பேரு. அத்தை பிள்ளை அந்த காலத்துல சொல்றேன், அத்தை பிள்ளை மாமா பிள்ளை சித்தி பிள்ளை இதை மாதிரி இருக்கிறதெல்லாம் இட்டு ஈடு. நீ திட்டிக்கோ நான் வாங்கிக்கிறேன், நான் திட்டிக்கிறேன் நீ வாங்கிக்கிறோம், நான் கடன் கொடுக்குறேன் நீ திருப்பி கொடு, கொடுத்தாலும் கொடு கொடுக்காட்டி போ என்று இட்டீடு கொள்ளும் உறவு. நம்மளெல்லாம் ஒரு பந்தம் பண்ண வைக்கிறார் பாருங்கோ. இட்டீடு கொள்ள வைப்பதற்காக தென்றலும் இதெல்லாமே ஆழ்வார் சொல்லாடல் வியாக்கியானத்துல நம்பிள்ளையும் பெரியவாச்சானும் சொல்றதான் சொல்லாடல். இட்டீடு கொள்கின்றவரோடு கூட்டி ஒன்றோடு ஒன்றை நம்ம சேர்த்து இந்த எம்பெருமான் ஆகிய புருஷார்த்தத்தை எங்க முதல்ல நமக்கு சொல்றாருன்னா வேதத்துல எங்கேயோ தேடி பிடிக்க வேண்டியது. கத்த நூனம் கத பிரியா பிதா புத்திரம் ந ஹஸ்தயோ ததித்வே விருத்தபர்ஹிஷா. இவ்வளவுதான். இது தலையும் புரியல காரும் புரியல, ஆனா சொல்றோம் வாங்க. இது ஆழ்வார் எப்படி தெளிவுபடுத்துறாருன்னா, இது வேத பாகம்னு வச்சுங்கோ. இப்ப நம்ம இதை விளக்கிடுவோம். ஆழ்வார் எவ்வளவு எளிமையா நம்மளை உருக்குற மாதிரி பாடுறாரு. ஆழ்வார் எப்படி பாடுறார்? இது உயிர் பாடல். ஏனமாய் நிலங்கீண்டவன் அப்பனே கண்ணா என்னும் என்னை ஆளுடை வானநாயகனே மணிக்க வானநாயகனே மணிமாணிக்கச் சுடரே தேனமாம்பொழில் தன் சிறீவர மங்களத்தவர் கைதொழ உரை வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே. நம்ம என்ன சொன்னோம்? ஆழ்வார் திருநகரியிலே ஆழ்வாரை தேடி பெருமாள் வருறா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்னு சொல்றோமோ. இந்த பாட்டுக்கு தான் அதுக்கு விளக்கம் சொல்றது. வானமாமலையே உயர்ந்த பரமபுருஷனே அடியேன் தொழ வந்து அருளே நீ வா. இதுதான் சரணாகதி. எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருப்பையினாலதான் இது முடியும். நான் யார் அவனை போய் பார்க்கறது? அவன் தான் எங்கிட்ட வரணும் அவன் ஒருபோதும் சொல்லலையே. நிர்ஹேதுக கிருப்பை, காரணமே இல்லாத காஸ்ட்லெஸ் மெர்சி, அது எம்பெருமானுக்கு இருக்கு என்கின்ற நிலையை உணரணும் முதல்ல. அது ஒண்ணுதான் இந்த பத்த ஜீவன் பண்ணக்கூடியது. தன் சொரூபம் எம்பெருமானுடைய சொரூபம். எம்பெருமான் நம்மை ரட்சிக்கிறான், உயர்ந்ததுதான். ஆனா ஸ்ரீ வைஷ்ணவத்துல அது உயர்ந்தது இல்லை. நான் எம்பெருமானை ரட்சிக்க கடவன், இதுதான் முக்கியம். மற்ற சம்பிரதாயத்துக்கும் ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கும் என்னன்னா ஆழ்வாருடைய ஒரு பாடல் போரும். ஏனமாய் நிலங்கீண்ட என்னப்பனே, அந்த உரிமை. நான் அவனோடு அப்ருதக் சித்தி சம்பந்தம் சொல்றாம பிரிய முடியாத சம்பந்தம். என் அப்பன், எனக்கு அப்பன் வந்துருதா. ஏனமாய் நிலம் கீண்ட அந்த பரம கருணையினாலே பிராட்டிய உத்தாரணம் பண்றான். பிராட்டின்னா உலகம், நம்ம உலகத்துல இருக்கிற எல்லாரையும் உத்தாரணம் பண்ணக்கூடிய அளவிட முடியாத பெருங்கடல். நிர்ஹேதுக கிருபா. சான்ஸ்கிரிட் என்னமா குழப்பறது? ஒண்ணுமே வேண்டாம், ஒரு பாட்டு. நிலங்கீண்ட என்னப்பனே, அந்த சேத்தனனுக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள நித்திய சம்பந்தம் இது இருக்கின்ற ஞானம் தான் வரணும். அதுதான் சரணாகதி. ஏனமாய் நிலங்கீண்டவன் அப்பனே, அவன் எப்படிப்பட்டவன்? ஐயோ ரொம்ப பெருசியமா இருக்கான்னு நினைக்க வேண்டாம். கண்ணன்டா, விளையாடினவன். என் அப்பனே கண்ணா என்னும் என்னை ஆளுடை, நீதான் நியந்தா, இந்த உலகத்துக்கு நியந்தா. என்னும் என்னை ஆளுடை. ஆனா அவனை மட்டமா நினைச்சிடாதீங்க. வானநாயகனே, குணங்கள் ரூபம் உடையவன். அங்கதான் அப்படி வைக்கிறார். அவனுக்கு குணம் உண்டு, ரூபம் உண்டு. மணிமாணிக்க சுடரே, எல்லாம் சொல்லியாச்சு.
எங்கடா அவனை பார்க்கறது? தேனமாம் பொழில் தன் சிறீவர மங்கலத்தவர். அங்க சிறீவர மங்கலத்தில் அவர் எங்க பார்க்கலாம்? நீ போய் தேடணும்னு இல்லை, அவன் உன்னை தேடி வந்துருவான். தோ இருக்கானே வானமாமலையில, தோ இருக்கானே திருமூழிக்களத்திலே, இதோ இருக்கானே திருவழுந்தூரிலே என்ன. தேனமாம் பொழில் தன் சிறீவர மங்கலத்தவர் கை தொழ சரணாகதி. அஞ்சலி. அஞ்சலி பரமோமுத்ரா. இப்படிதான் பண்ணணும் அஞ்சலியை. போர்ச்சே இப்படி பண்ணின்னு போகக்கூடாது. இங்க மாருக்கு நேரம் முடிக்கணும், யாச்சா பண்ணணும். யாச்சமானம் அஞ்சலி புடம். அதுவும் ராமாயணத்துல அப்படியே ஸ்லோகம். எப்படி அஞ்சலி பண்றதுன்னு ராமாயணத்துல மாதா கௌசல்யா காட்டி கொடுக்கறா, விபீஷணன் காட்டி கொடுக்கறான். இப்படி கை தொழ உரையம்பா, எம்பெருமானே என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, ஆக்கிஞ்சன்யம் என்று சொல்லி உன்னிடத்துல சரணாகதி. கோயிலுக்கு போனா அப்படிதான் யாச்சமானம், யாசிக்கிறோமோன்னு அதை பண்ணி அப்படி மூடணும். அதுதான் அஞ்சலி. இப்படி போறது நமஸ்காரம், வெறுமனை இப்படி பண்றது நமஸ்காரம். இப்படி பண்ணி ஒரு மலர்ந்த தாமரையை போலே கையை விரித்தி, அப்பா என்கிட்ட ஒண்ணும் இல்லை, கையை விரிச்சு மலர்ந்த தாமரை மொட்டு அப்படியே வால்மீகில கௌசல்யா காட்டி கொடுக்குறா. அப்புறம் இதை கூப்பி மூடணும். அஞ்சலி பரமோ கை தொழ உர, கை தொழ வனமாமலையே அடியேன். தாசத்துவம் வந்துடுத்து, ஞானம் வந்துடுத்து. அடியேன் தொழ வந்து அருளே. கைங்கரியம் புருஷார்த்தம் என்ன, உபேயம் என்ன? எம்பெருமானை அடையணும். அடைந்து என்ன பண்ணணும்? கைங்கரியம் பண்ணணும். அடியேன் ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சிருத்து. அடியேன் தொழ எம்பெருமானை பெற்று என்ன பண்ண வேண்டும்? அந்த உபேயம் என்ன? கைங்கரியம் தான். அவனுடைய அழகை பார்த்து, அவனுடைய குணத்தை பார்த்து அவன் உகப்புக்காக பண்ணணும். அதான் அடியேன். அடியேன் தொழ. நான் வரேன்னு சொல்லல. நான் போய் ஒரு பேங்க்ல போய் கடன் வாங்கணும்னா நம்ம தான் போகணும். பேங்க் மேனேஜர் வவுச்சரையும் சலானையும் எடுத்துனுவான்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லையா? ஆனா இங்க தட்டு மாறுறது பாருங்க. ஸ்ரீ வைஷ்ணவத்திலே இதுதான் ஏற்றம். ஆக அடியேன் தொழ வந்து அருளே சொன்னாரா? வந்து அருளி என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தே. வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்ட. 6ஆம் பாட்டு பார்த்தோம். இப்போ வந்தருளி 7ஆம் பாட்டு. வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தே, உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே முழுவே உலகும் உண்டாய். போறோம் 2 பாட்டு, அவ்வளவுதான் நமக்கு டைம். வந்து முதல்ல என்ன பண்ணார்? அடியேன் தொழ வந்தருளே என்று தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை சொன்னார். இந்த ஆத்மா என்ன பண்ணணும்? கைங்கரியம் பண்ணணும். தொழ, அது எப்படி? அதுவும் அவனுடைய கிருபையாலே நடக்கும். தொழ வந்தருளே, சர்வ சுவாதந்திரியனான நீ எனக்கு அதை கொடு. என்ன? அந்த எம்பெருமானுடைய அருளை தான் இங்க புழறோம். அந்த எம்பெருமானுடைய அருளை உணர்ந்து புகழ்தலே இந்த பாட்டுக்கள், யூலஜிக்கல் சாங்ஸ். அதுதான் அருளி செயல். எம்பெருமானதான புகழறோம். என்ன பண்றான்? வந்து அருளி என் நெஞ்சிடம் கொண்ட வானவர். நீதான்பா வந்த, நீ வந்து என் ஆத்மால புகுந்துண்ட, நீ வந்து என் ஆத்மால புகுந்துண்டா, நீதான் நாயகன், உனக்கே நான் அடிமைப்பட்டு இருக்க வேணும் என்பதை சொல்றதுதான் 2 பாட்டுல இந்த சரணாகதியை சொல்ற. வந்தருளி எப்படி சொல்லணும்? வந்தருளி 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 என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தே, உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே முழுவேள் உலகம் உண்டாய். செந்தொழில் அவர் வேத வேள்வியரா சிறீவர மங்கள நகர் அந்தமில் புகழாய் அடியேனை அகற்றேலே. நம்ம என்ன சொன்னோம்? எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிக்கணும். அதுதான் தொழுகை. அர்ச்சனையாவது பாட்டுக்களே செய்வர். பெரிய புராணமும் அதான் சொல்லும். அர்ச்சனைனா என்னப்பா? பாட்டுக்கள். எம்பெருமானுடைய குணத்தை, அது எப்படிப்பட்டது? அளவிட முடியாத குணம். அந்தமிழ் புகழாய், இந்த நித்திய சம்பந்தத்தை எனக்கு கொடு. உன்னுடைய திருவடியில வந்து நான் சரணாகதி பண்றேன், துன் திருவடி நிலையிலே வந்து அடைகிறேன். இதுதான் சரணாகதி. இது பாருங்க. கத்த நூனம் கத பிரியா பிதா புத்திரம் ந ஹஸ்தயோ ததித்வே விருத்தபர்ஹிஷா. எங்கேயோ வேதம் மருத்துன்ற தேவதைகளை பண்றது. இதுதான் தமிழ்ல பாருங்க, புரிஞ்சு போச்சு. எம்பெருமான்கிட்ட போனோம், அவனுக்கு திருவடியில தொழணும், அதை தொழந்தா அவன் உகப்பான், அவனை பத்தி பாடணும். முடிஞ்சு போச்சு. இதுல என்ன புரியுறது? கத்த கத்த நூன், அதுல வேற ஸ்வரம் வேற இருக்கு. கத்த நூனம் கத பிரியா பிதா புத்திரம் ந ஹஸ்தயோ ததித்வே. பாருங்க, நூனம் டெஃபினெட்லி சரணாகதி அப்படியே வருது பாருங்க. இது ஆழ்வார் அப்படியே உள்வாங்கிறார். கத்த நூனம், கத்த நூனம்னா அலாஸ் அப்படி ஒண்ணு இருக்கு. நூனம் சட்டன்லி
கதப்பிரியா அதீதமான கருணை கடல் கதப்பிரியா. எப்படி வேதம் சொல்றது? ஏ மருத்தேவத்தனே, நம்ம என்ன சொல்றோம்? அந்த மருத்துக்கும் இந்திரனுக்கும் அக்னிக்கும் வாயுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நாராயணனே வச்சுக்கோங்க. கத்தனூனம் கதப்பிரியா. கதப்பிரியா அர்த்தம் சொல்லிட்டேன்னா, பிதா புத்திரம் ந ஹஸ்தயோ ததித்வா. என்ன சொன்னோம்? அடியேன் தொழ வந்தருளே. எம்பெருமான் நிர்ஹேதுக கிருப்பையாலே, அவன் அருளாலே நம்ம தேடி வந்து நம்முடைய சரணாகதியை ஏத்துக்கிறான். ஆழ்வார் சொல்லிட்டாரா? இங்க பாருங்க. கத்தனூனம் கதப்பிரியா பிதா புத்திரம் ந ஹஸ்தயோ ததித்வே. மருத்தேவதே, உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், இந்த ஆஜ்யத்தை சமர்ப்பிக்கிறேன். இந்த தர்பயாலான ஆசனத்தை போட்டு வச்சிருக்கேன். நான் கொடுக்கக்கூடிய ஆஜ்யத்தையோ புராடாசியத்தையோ நீ எடுத்துக்கொண்டு எனக்கு நல்லதை பண்ணுன்ற ஒரு வாக்கியம் வருது. இதுதான் சரணாகதி. 3-4 வாக்கியங்கள் அப்படி வருது, எங்கேயோ புதஞ்சு கிடக்கு. என்ன சொல்றோம்? இவர் என்ன பண்றார்? நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. அப்படி சொல்லல. வேதம் ஒரு கதை சொல்றது பாருங்க. பிதா புத்திரம் ஹஸ்தயோ ததித்வே. எப்படின்னா, ஏ மருத்தேவத்தையே, ஏ எம்பெருமானே, உனக்கு இன்னைக்கு இந்த ஆஜ்யத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். அதுக்கு நீ வந்து இங்க அமர்றதுக்கு உனக்கு ஆசனம், இதம் பாத்தியம் இதம் அர்க்கியம் எல்லாம் பண்ணி உனக்கு ஆசனம் போட்டு வச்சுட்டேன். எப்படிப்பட்டது ஆசனம்? தர்பயாலே செய்யப்பட்ட ஆசனத்தை போட்டிருக்கேன். விருத்த பர்ஹிஷா. அங்கேயும் வந்துடுறேன். என்ன போட்டிருக்கேன்னா அது இருக்கட்டும். எப்படின்னா, நீ எப்படி வரணும்? நீ வருவ. முதல்ல பக்கத்துல இருக்கிற அத்தரியம் எல்லாம் கேட்கிற, அந்த அந்த மருத்தேவத்தை வருவானா? கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஆழ்வார் எப்படி பண்ணான்னு மருத்தேவத்தை வருவானா கொஸ்டின் கேட்கிற. பக்கத்துல இருந்த படிச்சவன் அவன் வந்துருவான். மனசை அவன்கிட்ட செலுத்தி அவன்கிட்ட அடைக்கலம் பற்றினா வரும் அந்த தேவதை. வந்து எப்படி வரும்? ஒரு அப்பா, ஒரு அம்மா, குழந்தை, அன்று பிறந்த குழந்தை, ஒண்ணுமே தெரியாது. அதை போட்டு நல்லா துணியில கட்டி வச்சிருக்கோம். சுவாடில் கைகால கூட நகர்த்த முடியாது. அது ஒன்னே ஒண்ணுதான் பண்றது. குவா குவா குவான்னு குழந்தை கத்துறது. குழலினிது யாழினிது தம் மக்கள் மழலை சொல்லார் கேளாம அந்த குழந்தை அப்படியே கத்துறது. அது ஒண்ணுதான். எங்கேயோ அம்மா இருக்கா, எங்கேயோ பாட்டி தாத்தா இருக்கா, எல்லாத்தையும் விட்டு போட்டது போட்டபடியே வந்து அந்த குழந்தைய அணைச்சுக்கிறா பாருங்க. பிதா புத்திரம் ந ஹஸ்தயோ ததித்வே. ததித்வேனா கட்டிக்கிறது. அடியேன் தொழ வந்து அருளே. பிதா ஒரு தாய், ஒரு தந்தை. என்ன சொல்றார்? உலகம் 3 உலகத்தையும் அதான் அடுத்த பாட்டுல சொல்றார் பாருங்க. வந்தருளி என் நெஞ்சிடங்கொண்ட வானவர் கொழுந்தே உலகு கோர் தாய் தந்தையே. அப்படியே வைக்கிறார் வேதத்துல. பிதா புத்திரம், எங்களை போன்ற புத்திரர்களுக்கு நகா நகா புத்திரம் பிதா ததித்வே அஸ்தயோ. எப்படி ஒரு கூக்குரலை கேட்டவுடன் தந்தையும் தாயும் இட்டதை விட்டபடி வந்து தன்னை அணைத்து தனக்கு இந்த குழந்தைக்கு ஏதுவான செயல்களை செய்யறாளோ, நஹஸ்தயோ ததித்வே. அவ இதனால எனக்கு என்ன கிடைக்கும்? இவன் ஒழுங்கா கத்தினானா, இவன் ஒழுங்கா கூட்டானா, நமஸ்காரம் பண்ணி என்ன கூப்பிட, ஒண்ணுமே அந்த குழந்தைட்ட அவ அப்பா அம்மா எதிர்பார்க்கல. எதையும் எதிர்பாராமல் எம்பெருமான் வரான். வேதத்துல ஏதோ ஒரு மருத்தேவத்தையே, உனக்கு இந்த புரோடாசத்தை வச்சிருக்கேன், வந்து நீ எடுத்துக்கோ. எனக்கு அதுவும் வரும். எனக்கு வந்து ஆட்டக்கூடு மாட்டக்கூடு குதிரையை கூடுன்னு கேட்கும். கேட்டு போலாமே. ஏன் இப்படி வைக்கிறா? அது சொல்றா பாருங்க என்ன மாதிரி சரணாகதின்னு. பிதா புத்திரம் நஹஸ்தயோ ததித்வே. புரிஞ்சுட்டா? அடியேன் தொழ வந்தருளே. வந்தருளியன் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தே உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே முழுவே உலகும் உண்டா. எப்படி இந்த பரமபிதா எப்படின்னு அவனுடைய குணங்களை இங்க சொல்லிட்டா. அப்புறம் நாம ஒண்ணு பண்ணணும். விருத்த பர்ஹிஷா. அங்க என்ன சொல்றா? பர்ஹிஷம்னா தர்ப, புல்லு, குஷம். நான் உனக்கு இந்த ஆசனத்தை போட்டிருக்கேன். எப்படி போட்டிருக்கேன்? விருத்தம், ரொம்ப கேர்ஃபுல்லா அதை வெட்டி அதை பரிபாலனம் பண்ணி போட்டிருக்கேன். விருத்த பர்ஹிஷா. இந்த ஒரு அனுஷ்டுப்பு எல்லாத்தையும் சரணாகதி சொல்லுது. விருத்த, நன்றாக பதப்பட்ட இந்த தர்பையை உனக்கு தருகின்றேன். அதே மாதிரி நன்றாக பதப்பட்ட என்னுடைய ஆத்மாவை நீயே தலைவன் என்று உணர்ந்து உனக்கு சமர்ப்பிக்கிறேன். இதுவே சரணாகதி என்பதை அடியேன் தொழ வந்து அருளே. வந்தருளியன் நெஞ்சிடம் கொண்ட வானவர் குழுந்தே. எங்க பாடுறார்? வானமாமலையில பாடுறார். ருச்சி,
விருத்த பர்கிஷா, நன்றாக பதம் செய்யப்பட்ட இந்த வஸ்துவை, இந்த ஆத்மாவை எம்பெருமானாகிய தகப்பனாரே உனக்கு சமர்ப்பிக்கிறேன். நான் சமர்ப்பிக்கிற வரைக்கும் கூட நீ தாளதாளம் பண்ண மாட்ட. ஏன்னா பிதா புத்திரம் ந ஹஸ்தயோ ததித்வேன்னு அந்த சரணாகதியை வேதம் எங்கேயோ வைக்கிறது. வேதம் பாஷ்யம் படிச்சவாளே இது தேட முடியாது. ரொம்ப இதுக்கு காலங்காலமா பரிசிரமப்பட்டாதான் இந்த வாக்கியங்கள் கிடைக்கும். இது எந்த இருக்கு? ருக்குல இருக்கு, ருக்வேதத்துல வேற இருக்கு. சரி, இது என்ன சொல்ற? அப்புறம் நீ தான் எனக்கு கொடுக்கணும், இவன் தான் பிதா என்று சொல்லி வந்தருளி இந்த சரணாகதியை வானமாமலையிலே முதலிலே சொல்ற. 5 இடத்துல சரணாகதி பண்ற. வானமாமலையிலே அவன் வரல. அப்புறம் திருக்குடந்தையிலே ஆற்றாமை பேசுகின்றார். திருவல்லவாழ் மார்பனிடத்திலே சரணாகதி பண்றார். அப்புறம் விபவத்திலே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்று நாகனமிசை நம்பிரான் அடிக்கு சரணமே சரணம் என்று அந்த 5ஆம் பத்தை முடிக்கிறார். கடைசியில 6ஆம் பத்திலே திருவேங்கடமுடையானத்திலே பிராட்டியுடன் சேர்ந்த எம்பெருமானத்திலே சரணாகதி பண்றார். பலிதம் ஆகு. 5 கால் சரணாகதி. நோற்ற நோன்பிலே தொடங்குறார், சரணாகதி பண்றார். ஆக இந்த சரணாகதி தத்துவத்தை முதலிலே, அது வரைக்கும் பக்தரா தான் இருந்தார், பக்தி யோகத்திலே மிளிர்ந்தார். அப்புறம் பக்தி யோகத்தை காட்டிலும் சிறந்தது சரணாகதி என்பதை 5ஆம் பத்திலே சொல்றார். எங்க சொல்றார்? வானமாமலை பெருமானிடத்திலே சமர்ப்பிக்கின்ற விடத்திலே செய்த மொழி. இதான் செய்யா மொழி நம்மளை குழைப்பது. ஆனா செய்த மொழினா எழுதுற ஆழ்வா பாடுறா, மதுரை கவி ஆழ்வார் ஏடுபடுத்துறார் இல்லையா? செய்த மொழி வானமாமலையிலே சரணாகதியை முதலிலே சொல்கின்றார். அதுக்கு காரணம் எம்பெருமானுடைய அருள். ஆக ருசி விவசர்க்கு, அங்கதான் சொல்றோம், மனசை பதப்பதத்தணும்னு வேதம் சொல்லிட்டோம். எப்படி தர்பைய பதப்பதுற மாதிரி ருசி விவசர்க்கு அந்த எம்பெருமானை அடைய வேண்டும். எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உபேயம் என்கின்ற நிலையை உடைய பரமை காந்திகளுக்கு, ருசி விவசர்க்கு எம்பெருமானுடைய திருப்பாதமே உபாயம், எம்பெருமானுடைய திருப்பாதமே உபேயம், பிராபியமும் பிராபகனும் அவனே என்பதை காட்டுகின்ற அருள் தன்மை கொண்ட வானநாயகனே ஔதாரியம் கொழுந்து விடும். வானமாமலையிலே கொழுந்து விடும் ஆச்சாரிய ஹிருதயம். ருசி விவசர்க்கு பாதமே சரணாக்கும் ஔதாரியம், எம்பெருமானுடைய கருணை, அருளாளனுடைய கருணை அருளாளர்களாலே நமக்கு தெரிவிக்கிறது. எங்கன்னா வானமாமலையிலே கொழுந்து விடும். வந்துடுதா? இதுல இது புரிஞ்சுடுத்து, நம்ம ஆச்சாரிய பெருமக்களுக்கெல்லாம் புரிஞ்சுடுத்து. பட்டருக்கு புரிஞ்சா உலகத்துக்கே புரிஞ்சுது. அப்படி விசேஷம். அப்படி பட்டர் என்ன சொல்றாரோ அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்தில், அதிலும் அருளி செயலில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. இதுல ஒரு கதையை பார்ப்போம், ஒரு ஐதிஹ்யத்தை பார்த்து முடிப்போம். என்ன சொன்னோம்? வேதத்திலே சொல்லப்பட்டதை ஆழ்வார் ஒரு பாட்டுல சொல்லிட்டார். ரொம்ப கஷ்டம்பா, ஆழ்வாருக்கே கஷ்டமா இருந்திருக்கும். அருளி செயல் வந்த உடனே ஆழ்வாருடைய எம்பெருமானுடைய குணத்தை பாடி சரணாகதி பண்ண உடனே அங்கே சரணாகதி பண்றார். பலிக்கல, திருப்பியும் சரணாகதி பண்றார். 6ஆவது இடத்திலே குழலின் மணிய சொன்ன 1010, அது இன்னும் சொல்றான், பாட்டு கேட்கணும்ன்றான். திருவல்லவாழ் மார்பன்ட்ட போறார், அங்கேயும் சரணாகதி பலிக்கல. அது தோழி நாயகி பாசுரமா பாடுறார். அப்புறம் விபவத்துல 6 மாசம் மூர்ச்சி அடைஞ்சிடுறார். 4 சரணாகதி பண்ணார், எம்பெருமான் வரல. காலந்தாழ்த்துறான், மூர்ச்சையாரார். முதல் தரம் 10 எளியவருக்கு எளியவன் என்ன உருகி 6 மாசம் போச்சு. இங்க பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து இப்படி இருக்கேன்னு நினைச்சார். அங்க 6 மாசம் போச்சு. அப்புறம் 6 மாசம் கழிச்சு மூர்த்த தெளிந்து வந்தோடனே திருவேங்கடமுடையான இடத்துல பிரபத்தி பண்ணி அலர்மேல் மங்கையுடன் மார்பனாக இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானத்துல சரணாகதி பண்றார். பலிக்கிறது. ஆக வானமாமலையிலே ஆரம்பிக்கிறது. ஆக வானமாமலையிலே கொழுந்து விடும். அச்சா, யோனோ தாதாசனஃ பிதா, வேதம் அதே சொல்றது. யோனோ தாதாசனஃ பிதா மகாம் அக்ர ஈசான கிருத்து, நீதான் தலைவன் வானநாயகனே. அயாமன் அக்ரோ புரு வசு, நீதான் எல்லாவற்றுக்கும் இருப்பிடம். புரு வசு நீ ததாதி வசுந்தரா, இந்த வசுந்தராவை இதே பாருங்க, அந்த வசுந்தரா ஆகிய பூமி பிராட்டியே தாங்கி பிடிக்கிறவன். ஏன் அமாய் நிலங்கீண்ட, வேதத்துல சொன்னதெல்லாம் ஒரே பாட்டுல வைக்கிறார் பாருங்கோ. என்ன பண்ற? நீ எனக்கு எல்லாத்தையும் கொடு. அதனால அருளி செயலை படிச்சா இந்த லோகத்தையே மறக்கணும்னே சொல்லல. நல்ல கோட்பாட்டுலகங்கள் 3னுள்ளும் தான் நனைந்த 3 உலகத்திலையும் எல்லா என்னென்ன நல்லது சொல்லியிருக்கோ வாங்கி கொண்ட பெண்டிர் மக்களுடன் சேர்ந்து வாழணும்னு சொல்றார் வேதம். அதுதான் சொல்றது. அப்படிப்பட்ட புரு வசு கோ அஸ்வஸ்ய பிரதாதுனஹா, இதேதான் 2 இருக்கு.
ரெண்டு இருக்கு. எம்பெருமானே எல்லாவற்றுக்கும் அதிகாரி, எம்பெருமானே நியந்தா, அவனே புரு வசு, அவனே எல்லா தேவதைகளும் அவனிடத்திலே அந்தர்யாமியாக இருக்கு. அவனே எனக்கு அஸ்வத்தையும் என வேதம் வேதம் திருப்பி திருப்பி என்ன பண்ணும், காமியார்த்தமா மாடு ஆடு குதிரை இதெல்லாம் கேட்கும். கோ அஸ்வசிய பிரதாத்னா சொல்லிட்டாரா. இததான் ஆழ்வார் என்ன சொல்றார், நோற்ற நோன்பா நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்னும் ஆற்றகிற்கின்னிலேன் அரவின் அணை அம்மானே சேற்று தாமரை சென்னலூடு மலர் சிறீவரமங்கல நகர் வீற்றிருந்த எந்தாய் உனக்கு மிகை அல்லேன். அங்கே உன்னை காட்டிலும் உனக்கு மிகை, உன்னை காட்டிலும் எனக்கு எதுவும் இல்லப்பா. நான் கர்மத்தை விட்டேன், ஞானத்தை விட்டேன், பக்தியை விட்டேன். நோற்ற நோன்பு இலேன் நுண்ணறிவு இலேன், எல்லாம் போச்சு. ஆகிலும் ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், உங்ககிட்ட இருக்கக்கூடியதான அந்த வாட்ஸ், அந்த பக்தி, அந்த பிரேம, இங்க பக்தினா பிரேம எடுத்துக்கணும். ஆகிலும் இனி உன்னை விட்டு என்னால எதுவுமே பண்ண முடியாதுப்பா, நீ வா என்று நோற்ற நோன்பு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஆரம்பிக்கிறார். கடைசியில் எப்படி முடிக்கிறார், தெய்வநாயகன் தாள் ஏ கதின்னு முடிக்கிறார். இந்த பதிகம் ஆரம்பிக்கிறச்சே என்ன வழின்னு எனக்கு தெரியலையேன்னு சொன்னவர் எம்பெருமானே உபாயம் எம்பெருமானே உபேயம்னு சொன்னார். சரணாகதி முடிஞ்சு போச்சு, வேதம் முடிஞ்சு போச்சு. ஆக வேதம் தமிழ் செய்த மாறன்னு சொன்னோமா, தஸ்மாத் பிரபன்னன் வத்தியன்ன பிரதிப்ரயச்சந்தி, ஒரு கொலையே பண்ணியிருந்தாலும் மனம் திருந்தி, இதுவும் யாஜுஷ்யகம் எதிர்வேதம், தஸ்மாத் வத்தியன் பிரதிப்ரயச்சந்தி, ஒரு கொலையே பண்ணிருந்து அது தப்பு என்று மனம் உணர்ந்து காலில் வந்து விழுந்தான்னா இதை ஏற்றுக்கொள்ளணும்னு வேதம் சொல்றது. அதுதான் என்ன சொல்றோம், எதிவா ராவணஸ்வயம் விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் சக்ருதேவ பிரபன்னாய, ஒரு குழந்தை அழ மட்டும் தானே பண்றது, அதனால்தான் சக்ருதேவ பிரபன்னாய தவ ஆஸ்மி இதி, உனக்கு நான் அடிமை அடியேன் வந்துருத்தா. ராமாயணத்துல இருக்கிறத ஆழ்வார் ஒரு பாட்டுல சொல்றார், வேதத்துல இருக்கிற ஒரு பாட்டை ஆழ்வார் சொல்றார். இதை கேட்டு 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 பெரியவாழ்லாம் உருகிறாளாம். என்ன சொன்னோம், பட்டர் கதை சொல்றோம், ஐதீகம் சொன்னோம். இப்படி ஒரு உயர்ந்த பாடலா, இப்படி ஒரு சாஸ்திரத்தை எப்படி சொல்லிட்டார் எங்க உள்ளூர் மாறன் என்று பட்டர் உருகிறார். வந்தருளி அவர் காலட்சேபம் சொல்றார். இந்த பதிக காலட்சேபம் வரைச்சு அவருடைய சிஷ்யரான நஞ்சியரை கூப்பிடுறார். ஒரு தடவை உருவு சொல்லுங்க, இந்த 10 பாட்டை ஒரு தடவை சொல்லுங்க. உரு சொல்லுதல் என்ன சந்த சொல்ற சொல்லுங்க. வந்தருளி எப்போ, ஒரு உயர்ந்ததான புஷ்பயாகத்திலே பட்டர் ஸ்ரீ புஷ்பயாகம் அணித்தவாறே நஞ்சியரை பலகாலும் இயல் கேட்டருள்வர். ஒரு கோடையிலே திருவீதியிலே நீரை விட்டு எழுந்தருளி இருந்து இப்பாட்டை இயல் சொல்லும் என்று ஜீயரை அருளி செய்து தாம் இத்தை அனுசந்தித்திருந்து அந்த அதன் அனந்தரத்தே தாமும் இப்பாட்டை இயல் சொல்லி யம நியமாதிக்கிரமத்தாலே தேய வஸ்துவை மனனம் பண்ணி புறம்புள்ள பராக்கை அறுத்து அனுசந்திக்க புக்காலும் சுக்கான் பரன் போலே இருக்க கடவ நெஞ்சுகள் பதம் செய்யும்படி தார்மிகராயிருப்பார். இவை சில ஈரச் சொற்களை புகட்டு போவதே என்று அருளி செய்தார். நஞ்சியர் இவ்வார்த்தை உருதோறும் அருளி செய்வார் என்று அருளி செய்வார். இது சொல்லாடல்காக இது சொன்னேன். இதுதான் ஈடு. என்ன பண்றார், இந்த கதையை சொல்றாரு. வந்தருளின் இந்த சரணாகதி பதிகத்தை திருப்பி 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 பட்டர் கேட்பாராம். நஞ்சியரை இன்னொரு சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க தன் சிஷ்யரை கேட்பாராம். அந்த சொல்லும் பொருளும் அந்த சப்தத்துக்கும், அதனால்தான் வந்தருளின்னு சொல்லக்கூடாது. வந்தருளி அப்பா வா, இவ்வளோ மென்மையான சுகுமாரனே நீ வா, வந்தருளி என்ன ஒரு சமயம் கதை சொல்றார் நம்பிள்ள. இந்த பட்டருடைய காலத்திலே ஒரு புஷ்பயாகம்னா பிரம்மோத்சவத்துடைய 10வது நாள் புஷ்பயாகம்னு பேரு. புஷ்பத்தை நம்பெருமாளுக்கு பார்த்தேன்னா நம்ம கொடுத்த புஷ்பங்கள்லாம் சாத்த மாட்டா. இந்த புஷ்பயாக தண்ணிக்கு மட்டும் கூடக்கூடியா, அதே மாதிரி வசந்த உற்சவத்திலையும் கூடக்கூடிய பூ, இப்படி மண்டலமா பூவை கொட்டி வச்சிருப்பா. கிராமத்தில் இருக்கிறவாள்லாம் ஜீயபுரம், அங்க திருவள்ளரை, இந்த மாதிரி இருக்க அன்பில், இந்த மாதிரி இருக்கிற ஊர்ல இருந்தெல்லாம் காவிரி தடத்துல இருந்து புஷ்பத்தை கொண்டு மண்டலம் இடுவர். அதுக்கு பேர் புஷ்பயாகம் பேரு. அதை எடுத்து 10ஆம் நாள் வந்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பார்கள். அந்த புஷ்பயாக தினத்திலே அன்னைக்கு இப்படி நடந்ததுன்னு கதை சொல்றார். அதுதான் வைணவத்துக்குடைய ஏற்றம். எப்படி பெரிய சரணாகதி சாஸ்திரத்தை வேதத்துல சொன்னதை அழகா ஒரு பாட்டுல சொல்லிட்டார். இது என்ன விசேஷம் என்பதை கதை சொல்றார். அப்படி அந்த ஒரு புஷ்பயாக தினத்திலே பட்டர் நஞ்சியரை இந்த சரணாகதி பதிகத்தை சொல்லுங்கோ பலகாலும் இயல்ன சந்த கேட்கறது கேட்டருள்வர்.
அதனால அதே மாதிரி இன்னொரு கோடையில ஒரு கோடை உற்சவத்துல திருவீதியில எல்லாரும் பாருங்க அந்த சோஷியல் லைஃப் ஸ்டைலையும் போடுறா, தண்ணி தெளிச்சு வச்சிருப்பாளாம் குளிரா இருக்கட்டும். இன்னைக்கும் அப்படித்தானே திருவரங்கத்துல பண்றா தண்ணீர். திருவீதியிலே நீரை விட்டு எழுந்தருள் இருந்து, அப்படி திருவீதி இருக்கிறச்சே அந்த 2ஆம் பிரகாரமோ 3ஆம் பிரகாரமோ வச்சுக்கோங்க, அங்க எழுதிருந்து திருப்பியும் சொல்றானா, ஏன் நஞ்சியரே இப்பாட்டை இயல் சொல்லும், திருப்பியும் சொல்லுங்க, எனக்கு கேட்கும்படி இருக்கு கேட்கும்படி இருக்கு கேட்கும்படி இருக்கு வந்தருளி, திருப்பி சொல்லுங்க என்ன ஜீயரை அருளி செய்து, ஜீயர்னா நஞ்சியர், தாம் இத்தையன் தானும் அதை முணுமுணுக்கிறாராம், தாமும் இத்தை அனுசரித்திருந்து அனந்தரத்தே தாமும் இப்பாட்டை இயல் சொல்லி அப்புறம் சொல்ற நஞ்சியரே நோற்ற நோன்பாதில கர்ம ஞான யம நியமாதி சமாதி அந்த மாதிரி எல்லா யோக 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 பிரக்கிரியெல்லாம் விட்டு ஒழித்தேன். யம நியமாதி கிரமத்தாலே தேயம், தேயம்னா புஜிக்கப்பட வேண்டிய வஸ்து எது எம்பெருமான், தேய வஸ்துவை மனனம் பண்ணி புறம்புள்ள பராக்க இருக்கு மற்ற இருக்கக்கூடியதான கிளேசங்களை எல்லாம் விட்டு அனுசந்திக்க புக்காலும், அப்படி பண்ணாலும் இந்த மனசு எப்படி இருக்குன்னா பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்கான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். சோழ நாட்டுல நிறைய கடல் வாணிகம் நடந்ததுன்றது இதை காட்டுறார். அதான் வாழ்வு முறையும் ஐதீகம் சொல்லிட்டு சுக்கான் பரல்னா கடல்ல ஒரு படகு வந்து ஒரு கப்பல் வந்ததுன்னா அது திசை திரும்பணும்னா நல்லா மழை மழை மழைன்னு ஒரு பெரிய கல்லை அந்த மழை மழை பாக்கி அதை வச்சிருப்பாளாம். அந்த 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 கப்பல் வந்து அந்த கல்லுல ஏன்னா மழை மழைப்பா இருக்கணும், ஆனா அது கெட்டியா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு பேர் தான் சுக்கான் பரல்னு பேர். சுக்காம்னா சுகாம்னா இது கப்பல், பரல்னா கல்லு. அந்த அந்த கப்பல் வரைச்சே இந்த வழவழவழான்னு இருக்கு பாருங்க கல்லு, வெளியில பார்த்தா வழவழப்பா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு கட்டோரம். அத மாதிரிதான் இந்த ஆத்மா, இந்த சொரூபம் வெளில பார்த்தா இதுவும் தீங்கு செய்யுமான் இருக்கு, ஆனா உள்ள பார்த்தா அத்தனை அல்பம். அது மாதிரி சுக்கான் பரல் போலே இருக்கின்ற நெஞ்சு பதம் செய்யும்படி இந்த இந்த ஆத்மா இப்படி இருக்கே சுக்கான் பரல் போல இருக்கும் நெஞ்சை பதம் செய்யும்படி ஒரு தார்மிகராய் இருப்பார், தர்மத்திலே நின்றிருப்பார். யாரு தார்மிகர்? ஆழ்வார். என்ன சொல்றது? தர்மம் சரணாகதி பண்ணுன்னு சொல்றது. அதனாலதான் ஆழ்வாருக்கு தார்மிகர்னு பேரு. தார்மிகராய் இருப்பார். ஒரு ஒரு பாட்டை சொன்னார்ப்பா, வேதம் படிக்கணும்னு இல்லை, நியமாதி பண்ணணும் இல்லை, ஆசனம் பண்ணணும் இல்லை, தியானம் பண்ணணும் இல்லை, சமாதி நிலை அடையணும் இல்லை, கர்மயோகம் பண்ணணும் இல்லை, ஞான யோகம் பண்ணிடணும் இல்லை, பக்தி யோகத்தையும் விட்டுருங்கோ. சில ஈரச் சொற்களை கொஞ்சம் அப்படி தெரிக்கிறானா, ஏனமாய் நிலங்கின்ற அப்பனே 6ஆம் பாட்டு பார்த்தோம், 7ஆம் பாட்டு பார்த்தோம், அவ்வளவுதான். 2 பாட்டை முடிஞ்சா முடிஞ்சு போச்சு. சில ஈரச் சொற்களை புகட்டு போவது. இந்த சில ஈரச் சொற்களை சொன்னாலே அந்த சரணாகதியான தத்துவம் புகட்டு போறது. இந்த சரணாகதி தத்துவம் நம்ம கைக்குள்ள வந்துருது. சரணாகதி தத்துவம் நமக்குள்ள வந்தா நம்ம புருஷார்த்தம், எம்பெருமான் நம் கைக்குள்ள அடக்கம். சில ஈரச் சொற்களை புகட்டு போவதே என்று அருளிச்செய்தி. அப்பா என்ன ஆழ்வாருடைய இந்த சொல்லாட்சி, அப்பா ஆழ்வாருடைய என்ன மேதாவிலாசம். வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரத்தை ஒரு 2 பாட்டுல அப்படி அள்ளி தெரிக்கிற மாதிரி சில ஈரச் சொற்களை கொண்டே நாம் எம்பெருமானை அடைய வச்சுட்டாரே என்று ஆச்சரித்தாராம். இதே கதைய பட்டர் ஒரு தரம் தான் நஞ்சியருக்கு காலட்சேபம் பண்ணியிருக்கார் திருவாய்மொழி. ஆனா நஞ்சியர் 100 தரம் காலட்சேபம் பண்ணாராம். ஒவ்வொரு தரத்தையும் பண்றச்ச யாருக்கு? நம்பிள்ளைக்கு. ஒவ்வொருதும் நம்பிள்ளைக்கு சொல்றச்ச ஒவ்வொரு மாதிரி அர்த்தம் சொல்லுவாராம். ஆனா இந்த சரணாகதி பதிகம் வரைச்சே மட்டும், அதுவிலும் இந்த 7ஆம் பாட்டு வரைச்சே மட்டும் இதே ஐதீகத்தை அப்படியே ஒவ்வொரு தரமும் 100 தரமும் டிட்டோ 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 என்ன நஞ்சியர் இவ்வார்த்தை உருதோறும் அருளி செய்ய. எனக்கு எம்முடைய ஆச்சாரியனான நஞ்சியர் இதனுடைய இருக்கிற மகத்துவத்தை தெரிந்து அதையே திருப்பி 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 100 தரம் சொல்வார். நஞ்சியருக்கு நஞ்சியர் ஒரு தரம் தான் சொன்னார். அந்த 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 ஐதீகம், அந்த சம்வாதம் நஞ்சியருக்கும் பட்டருக்கும் நடந்த சம்வாதம் ஒண்ணுதான். இப்படி இருக்குன்னு பட்டர் ஒரு தரம் தான் சொல்லுவார். ஆனா எம்முடைய ஆச்சாரியராகிய நஞ்சியர் 100 தரம் திருவாய்மொழிக்கு எனக்கு காலட்சேபம் பண்ணி 100 விதமான அர்த்தங்களை சொன்னாலும் இந்த பதிகம் வரைச்சே பட்டர் எப்படி சாதித்தாரோ அப்படியே ஒவ்வொரு தரையும் அதையே நஞ்சியர் இவ்வார்த்தை உருதோறும் அருளி செய்வர் என்று வீட்டில் இருக்கு. அப்படி இது விசேஷம். இப்படிப்பட்டதான நாகனை மிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கென்று நாள்தோறும் ஏக சிந்தையனாய் குருகூர் சடகோபன்மாறன் ஆக 100 அந்தாதி ஆயிரத்துள் இவையுங்கோர் 10 வல்லார் மாக வைகுந்தத்து மகிழெய்துவர் வைகளுமே. என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னா, மாக வைகுந்தத்து மகிழ்வேதுவர் வைகுலுமே. எப்படி? நாகனை மிசை நம்பிரான் சரண்
இதுதான் எனக்கு அடைக்கலம். சரணே சரணே சரண் என்னன்னு படிக்கணும். சரணே சரணம் என்பது உபாயம், சரண் என்பது திருப்பாதம். எம்பெருமானுடைய திருப்பாதம் நாகனை மிசை நம்பிரான் சரணே சரண் என்று நமக்கு என்று நாள்தோறும் அதுதான் என்ன சொல்றோம், பதப்பட்ட தர்மம் சொன்னோம். ஏக சிந்தையனாய் குருகூர் சடகோபன் மாறாங்க பெருமிதமா சொல்லிக்கிறார். நான் யாரு? எங்க அப்பா மாறன், காரி மாறன். எங்க வம்சம் எப்படிப்பட்டது? மாற குலம். குருகூர் ஊர் எப்படிப்பட்டது? குருகூர். நான் யாரு? இந்த இந்த மாயைகளெல்லாம் வென்றவன் குருகூர் சடகோபன் மாறன். இது மூணுமே சொல்லாட்சி. ஆக நூற்றாண்டு இப்படி பார்த்து 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 பண்ணப்பட்ட இந்த 1000 பாடல்கள் ஆக நூற்றந்தாதி 1000த்துல இது மட்டும் படிச்சா போரும். இவையும் ஓர் பத்தும். மற்றதை படிச்சுக்கோங்க, ஆனா இதை படிக்காத விடாதீங்க இந்த சரணாகதி பதிகங்கள்னு சொல்லி. இவையும் ஓர் பத்தும் வல்லார் மாகம் பெருமை மிகுந்த வைகுந்தத்து. அதை காட்டிலும் எந்த சிறந்ததும் இல்லை. மாக வைகுந்தத்து அங்க போய் மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? கைங்கரியம். எம்பெருமான் உகப்புக்காக கைங்கரியம். மகிழ் வைகுதர் வைகுலுமே என்று சொல்லி வகுடாபரணம் வந்தே ஜெகதாபரணம் எஸ்துதேர் உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்த அவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆனா இனிமே கருட சேவையை போய் சேவிச்சேன்னா ஒரு உற்சவாதி காலத்துல எம்பெருமான் நம்ம திருவீதி வரைச்சே நம்ம ஆத்து வாசல்ல வந்தான்னா அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணும். அதனாலதான் இந்த கற்பூர ஆரத்தி வீடுதோறும் சமர்ப்பிக்கிறோம் பாருங்க. எம்பெருமாள் வரைச்சே என்ன பண்றோம்? இந்த ஆத்மாவுடைய சொரூபம் அவனை ரட்சிக்க, அதை காக்கிறதா. ஐயோ எம்பெருமானே நீ எங்க ஆத்து வாசல்ல வந்துட்டியே, உனக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்று அந்த திருஷ்டியை கழிக்கிறது. அதுக்குதான் ஆத்து வாசல்ல நிறுத்தி அவனை குஷிப்படுத்தணும். பழங்களையும் அடைக்காமதியும் சமர்ப்பிச்சு அந்த கற்பூர ஆரத்தி காட்டுறோம் பாருங்க ஒவ்வொரு தரம் வச்சு. இதெல்லாமே சரணாகதி சாஸ்திரம் தான். ஆழ்வார் எம்பெருமானார் சீயர் திருவிடிகளே சரணம். தமிழும் வைணவமும் தழைத்து